நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக சங்கடமாக கஷ்டமாக இருக்குங்க. உண்மையாலும் எவ்வளோ ஊரில் எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தேதிக்கு. அண்டு அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் அவங்க சுயநலத்துக்காக யாருமே போராடல. அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, நம்மளில் ஒருத்தருக்காக, நமக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்காக, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பக்கம்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் மற்ற ஊர்லலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரில. யங்ஸ்டர்ஸ் நம்ம ஊரில் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் இன்றைக்கி தேதிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. எல்லாருமே ஒன் லாஸ்ட் டான்ஸ் தளபதி கச்சேரி அப்படின்னு ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. எல்லா படத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, யாருக்கா டிக்கெட் வேணுமா, டிஎம் ஃபார் டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்படி இப்படின்லாம் ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா தஞ்சாவூரில் ஏதோ ஒரு தேட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட் ரேட் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பேசி ஒரு இஷ்யூவாக வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. இன்னொருத்தங்க என்னன்னா இன்னொரு ஊரில் வந்து ஒரு எம்எல்ஏவே தேட்டருக்கு படத்தை பார்க்க வராராம், அதுக்கு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை 2 எம்எல்ஏவாக வராங்க அப்படின்லாம் பேசிட்டுலாம் ரீல் போட்டிருக்காங்க. உடனே இதுக்கு பதிலாக அந்த ப்ரொட்டஸ்ட் பற்றிலாம் ஸ்டோரி போட்டால் அதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நான் கேட்க வரல. இது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு இளவு வீட்டில் போய்ட்டு ஹாப்பி பர்த்டே பாட்டு போடுற மாதிரி இருக்குது. இது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக, ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகுது சத்தியமாக. உங்களுக்கு என்ன தோணுது? இது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். பை.